துலா ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன? காசு, பணம் ஏதாவது வருமா? கல்யாணத்துக்கு பொண்ணு, பையன் கிடைப்பாங்களா? வீடு அமையுமா? வாகனம் அமையுமா? பயணங்கள் அமையுமா? வெளிநாடு போக முடியுமா? வெளிநாட்டில் இருந்தால் குடியுரிமை கிடைக்குமா? உடல் உபாதை இருந்தால் சரியாகுமா? இதெல்லாம் அலசி ஆராய்ந்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் மாத பலன்கள், ஜூலை மாத பலன்கள். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு என்னன்னா, அதிர்ஷ்டமான, பாக்கியமான பலன் உங்களுக்கு இருக்கிறது. எதனால இத சொல்றோம்னா, 2 பேர வச்சு சொல்லுவோம். ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? ஒருத்தர் பாக்கியசாலியா? அப்படின்னு சொல்லி, ஒரு ஜாதகத்தில 2 பேர வச்சு சொல்லுவோம். யாருன்னா 5 மற்றும் 9ஆம் அதிபதி. பூர்வ புண்ணியாதிபதி, பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க நன்றாக இருக்காங்கன்னு சொன்னா, அந்த காலம் இவங்களுடைய தசை நடந்தது அப்படின்னு சொன்னா, ஜாதகப்படி இவங்க நன்றாக இருந்து, அவங்க கொடி கட்டி பறப்பாங்க. கோச்சாரத்தில இவங்க நன்றாக இருந்தாங்கன்னா, அந்த காலம் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இப்ப அப்படிப்பட்ட காலம். அத மனசுல வச்சு நான் உங்களுக்கு இந்த மாதத்திற்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மார்க் போடணும்னு சொன்னா, தாராளமா உங்களுக்கு ஒரு 75% மார்க் நான் குடுப்பேன். எதனால அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராசிக்கு துலா ராசிக்கு 5ஆம் அதிபதி யாருங்க? சனி. எங்க இருக்காரு? 6ல இருக்காரு. இயற்கை அசுப கிரகங்கள் கேந்திரங்கள்ல இருந்தா நல்லது. 3, 6, 11, 10 இங்கெல்லாம் இருந்தா நல்லது. 6ல இருக்காரா? ரைட். வீடு கொடுத்தவர் யாரு? குரு. அவர் இந்த ராசிக்கு 10ல இருக்காரா? வீடும் கொடுத்து, உச்சம் அடைந்து அந்த சனிய பார்க்குறாரா? அப்ப 5ஆம் அதிபதி நன்றாக. 9ஆம் அதிபதி புதன். அவர் இந்த மாசம் தொடங்கும்போது 10ல இருக்காரா? நல்லது தான். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு வர்றது சிறப்பு. அப்புறம் 9ஆம் இடத்திற்கு போறார். அப்ப நன்றாக இருக்கு. இதோடு மட்டும் இல்லாம, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த மாதத்துல மொத்தம் 4 கிரகங்களுடைய தொடர்பு வந்துருது. மாசம் முழுக்க 4 கிரகம் இருக்கா? இல்ல. 10ல மாசம் மாசம் முழுக்க இருக்கக்கூடியது குரு மட்டும் தான். அப்போ இந்த குருவோடு ஃபர்ஸ்ட்டு 4 நாள், இந்த மாசம் தொடங்கி சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் 11க்கு வந்துருவார். ஃபர்ஸ்ட்டு 7 நாள் புதன் இருப்பார். அப்புறம் புதன் 9ஆம் இடத்துக்கு வந்துருவார். அப்புறம் 2வது செகண்ட் ஹாஃப் ஜூலை 16லேருந்து 31 வரைக்கும் சூரியன் இருப்பார். இப்படி 4 கிரக தொடர்பு வருது இல்லையா? 10ல ஏதாவது ஒரு கிரகமாவது இருக்கணும். இப்போ உங்களுக்கு 4 கிரக தொடர்பு இருக்கு. அதுல நிலையா குரு இருக்கிறது. குருவோடு சூரியன் சேருது. அதனால தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு நம்ம சொன்னது. அப்ப ஏன் 75 குடுத்தோம்? பாக்கி இருக்கிற 25 என்ன ஆச்சுன்னா, ராசியாதிபதி சுக்கிரன். 11ஆம் இடத்திற்கு வர்றாரு. அற்புதம். ரொம்ப சிறப்பு. ஆனால் கேதுவோடு சேர்கிறார். சுக்கிரன் ராகு கேதுவோடு சேர்ந்தா வீக்கு, கெட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அப்படி கிடையாது. ராகுவோட சேரலாம். சுக்கிரன் ராகு சேர்ந்து மிகப்பெரிய தனவான்கள் இருக்கிறாங்க. ஆனா சுக்கிரன் கேது சேர்ந்துட்டா ஒண்ணு இருக்காது, இல்ல இருந்தா அனுபவிக்க முடியாது. கோடி கோடியா சொத்து இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருப்பாங்க. வீடுலாம் இல்ல. பங்களா, அரண்மனை கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க தங்க மாட்டாங்க. சதா சஞ்சாரின்னு ஒரு யோகம் இருக்கு. அப்படி சுத்திட்டு இருப்பாங்க. அதுபோல அழகான ஒரு மனைவி, அன்பான மனைவி, அழகான குழந்தைகள் இருப்பாங்க. கூட இருந்து அனுபவிக்க மாட்டாங்க. வீட்ல வேலையாட்களே அத்தனை பேர் இருப்பாங்க. ஒரு ஒரு கல்யாண வீட்ல இருந்து திடீர்னு 10 பேர், 50 பேர், 100 பேர் வந்தா அந்த வீட்ல சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சமையல் செய்யலாம். அவ்வளோ இருக்கும். ஆனா அவங்க நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்படியாக சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கை அதனால தான் 25% கம்மி பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மத்த எல்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு என்ன நல்லா இருக்குன்னா, உங்க கமிட்மெண்ட் கடமைகள் என்னவோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவீங்க. அத ஆனா நீங்க பிளான் பண்ணணும். ஏன்னா ராசியாதிபதி கேதுவோட போய் சேர்ந்துரும்போது, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, மனசுலயே வச்சுட்டு இருந்தா மறந்து போயிடும். இல்ல செயல்படுத்த முடியாது. அப்போ இந்த ஜூலை மாதத்துல நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு எழுதுறீங்க ஃபர்ஸ்ட்டு. மாசம் முடியும்போது பாருங்க, டிக் பண்ணிடுங்க. எவ்வளோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணா தான் உங்களால பண்ண முடியும். கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம்னு தாராளமா சொல்லலாம். அப்புறம் வேலையில உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணலாம். பிசினஸ்ல காம்படிட்டர் உங்களுடைய போட்டியாளர்கள சிறப்பா உங்களால கையாள முடியும், எதிர்கொள்ள முடியும். அரசு சார்ந்த அனுகூலம் ஏதாவது வேணும்னு சொன்னா பெற முடியும். இதெல்லாம் சாதகம். கவனமா இருக்க வேண்டிய கேது, சுக்கிரன். அப்ப என்னன்னா, நீங்க மனசு அலைப்பாய விடக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது. அதப்போல கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் தேவை. அப்புறம் செவ்வாய் 8ல இருக்கிறனால, ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவுக்கான வாய்ப்புன்னா, அங்கேருந்து காது தூரம் விலகி தூரமா நீங்க வந்துடணும். அப்படியாக நீங்க இந்த மாதத்தில கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சண்டை சச்சரவு, வம்பு, தும்பு வழக்குகள்
அதுக்குள்ளே போகாமல் இருக்கணும். 8ல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு, கர்மமே கண்ணா இருத்தல் அப்படி இருந்தால் இந்த மாதம் அற்புதம். இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதத்தில் நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா? அப்படி கோயிலுக்கு போகும்போது சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் கொடுத்துட்டு வாங்க. நீங்க இருந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு பேர் இருந்து அதுக்கான டைமிங்லாம் ஒத்து வந்தா சரிதான். அப்படி இல்லன்னாலும், இத வந்து நீங்க அபிஷேகத்துக்காக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கோவிலுக்கு வந்து நல்ல பெரிய முழுக்க தண்ணி அதிகமா இருக்கிற இளநீர் வாங்கி குடுங்க. நல்ல சந்தனம் அத வாங்கி குடுங்க. பன்னீர் குடுங்க. அதுபோல வந்து நெறைய தேன் குடுங்க. நல்ல தேன் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கங்க அப்படின்ட்டு. அந்த அபிஷேக பொடின்னு ஒண்ணு இருக்கும். அத வந்து நல்ல ஒரிஜினலா நல்ல பொடியா, அந்த திருமஞ்சன பொடி, கதம்ப பொடி அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்கான அபிஷேக பொருட்களை கோவில்ல கொடுத்து விடுங்கள். கொடுத்து வாருங்கள். அபிஷேகம் பாருங்கள். ஜூலை மாதம் சாதகமா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஜூலை மாசம் எப்படி இருக்கும்? சாதகமா இருக்கா? என்னெல்லாம் கிடைக்கும்? எதுல கவனமா இருக்கணும்? யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? வேலை கிடைக்குமா? பிசினஸ் எப்படி போகும்? இப்படியாக நிறைய கேள்விகள். குறிப்பாக பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? விருச்சிக ராசிக்கு இந்த கேள்வி இருக்கும். என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறுமா? அப்படின்னு லைஃப் லாங் அவங்க வந்து நிறைய டைம் அதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இதான் மாத பலன்கள், ஜூலை மாத பலன்கள். இந்த மாதத்துல உங்களுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய விஷயங்கள், ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருந்து ராசியை பார்க்கிறது. இதை வந்து அனுகூலமான பலன் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அனுகூலமா இருக்கிறது என்னன்னா, குரு 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறது. அது ஸ்பெஷல். அதன் பிறகு அனுகூலமான பலன் என்னன்னா, மாதம் தொடங்கும்போது 8ல இருக்கிற சூரியன் ஜூலை 16ல 9ஆம் இடத்திற்கு வர்றது. இது அனுகூலமான பலன். இதெல்லாம் வந்து மாதக்கோள்கள்ல உங்களுக்கு சாதகமா இருக்கு. அப்போ இந்த சூரியன் 9ஆம் இடமான கடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 8ல மிதுனத்துல இருக்கார்ல, இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரைட்டா? சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதியா இருக்கார் இல்லையா? களத்திர ஸ்தான அதிபதி, களத்திரக்காரகன். அவர் வந்து கேதுவோடு வந்து சேர்றார் இல்லையா? அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்போ இதையெல்லாம் கணிச்சு நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். அந்த பலன் வந்து எவ்வளோ சதவீதம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து ஒரு 70% பலன்களை தாராளமாக சொல்லலாம். 30% எங்க போகுதுன்னா, 8ல சூரியன் இருக்கிற 16 நாள். அதே சேம் டைம் வந்து சுக்கிரன், கேதுவுடைய சேர்க்கை. இதுதான். மத்தபடி இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ரொம்ப நாளா உங்களுக்கு தீர்க்க முடியாத உடல் உபாதை ஏதோ இருக்கு. அது இப்போ சரியாகும். இந்த மாதத்துல அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும். நல்ல தசாபக்தி நடந்ததுன்னா இந்த மாசத்திலே சரியா போயிடும். இல்லன்னா, அப்பா இந்த வைத்தியம் நம்ம கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டாக்டர் நம்ம முதல்லயே பார்க்காம போயிட்டோமே! அப்படின்ற மாரி கரெக்ட்டான ஒரு டாக்டர போய் பார்க்கறது, ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைய சரி பண்ணுது. இதான் ஃபர்ஸ்ட்டு பலனா உங்களுக்கு சொல்லணும். ரொம்ப நாளா கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, அத தீர்க்கறதுக்கு வழி கிடைக்கிறது சில பேருக்கு, சில பேரால தீர்க்கவே முடியும். இது வந்து சுய ஜாதகம், தசாபுக்திய பொறுத்தது. அப்போ கடன் பிரச்சனை தீரக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, தந்தை வழியில அதற்கான ஒரு ஆதாய பலன பெறுவீங்க. ஏதோ ஒரு வருமானம் வந்து, அதனால கடன அடைப்பீங்க. சில பேர் வந்து செட்டில்மெண்ட் வேலை செஞ்சு முடிச்சு வரக்கூடிய அந்த செட்டில்மெண்ட்ட வச்சு உங்க கடன அடைப்பீங்க. சில பேர் வந்து அரசு வங்கியில குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி, மிக அதிகமான வட்டி கொடுக்கக்கூடிய, அப்படி குடுத்தா தீர்க்கவே முடியாதுன்ற கடன அடைப்பீங்க. இந்த ஒரு பலனானது இருக்கிறது. அப்புறம் குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனை. கணவன் மனைவி பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இப்ப இருக்கு. நெறைய பேருக்கு இருக்கு. அதில எஸ்பெஷலி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே, இவங்களுக்கு அந்த 7ஆம் அதிபதியும், சுக்கிரனும் ஒரே கிரகமா வர்றாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்பந்தமான பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது இப்ப கொஞ்சம் சரியாகும். எதனாலனா குரு வந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால சரியாகுது. அப்போ இந்த மாதத்துல தீரக்கூடிய இதெல்லாம் சொன்னோம். டைரக்ட்டா கிடைக்கக்கூடிய யோகம்னா, ஹையர் ஸ்டடீஸ் உயர்கல்வி பண்றதுக்கு நல்ல காலேஜ், நல்ல யுனிவர்சிட்டி கிடைக்கிறது. வெளிநாட்ல தான் போய் படிக்கணும்னா வாய்ப்பு கிடைக்குது. இது வந்து நேரடியா கிடைக்கக்கூடிய பலன். அதன் பிறகு கிடைக்கக்கூடிய பலன் ஆன்மீக தல யாத்திரை போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தா அது நடக்கும். ஒரு நல்ல பிசினஸ் பண்ற ஒரு பிசினஸ் மேன் விருச்சிக ராசியில இருக்கீங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அத உங்களால செய்ய முடியும். இதெல்லாம் சாதக பலன். கவனமா இருக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். விருச்சிக ராசியில கல்யாணமான கணவன், மனைவி அன்பாக, அனுசரணையாக, ஒற்றுமையாக விட்டு கொடுத்து போணும். இது 1. 2வது விதிகளுக்கு புறம்பாக எந்த ஒரு செயலையும் செஞ்சிடக்கூடாது. அது முக்கியமா
இந்த ஜூலை ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி செய்யறதுக்கான ஒரு டெம்டேஷன், வாய்ப்பு, தூண்டுதல் இருக்கும். அத தவிர்க்கணும். மத்தபடி இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தக்ஷிணாயன காலம் தொடங்குற ஒரு தருணம். அ அப்புறம் வந்து ஆடி மாசம். அதில முதல் மாசமா வரும். அப்ப இதில என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னு கேட்டா, மாலை நேரங்கள்ல ஏதோ ஒரு வழிபாட ரெகுலரா பண்ற மாரி பண்ணிடுங்க. ஒண்ணு பெண்மணியா இருந்தீங்கன்னா, வீட்ல விளக்கேத்துறது. ஏதாவது பூஜைகள் பண்றது அப்படின்னு பண்ணுங்க. அப்புறம் ஆண்களோ பொதுவா எல்லாருமே என்ன பண்ணலாம்னு சொன்னா, அந்த மாலை சன் செட் ஆகுதுல்ல, அப்போ ஒரு மினிமம் 24 மினிட்ஸ் டூ 1 ஹவர். இந்த டைம் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிய வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஏதாவது புராணங்கள், ஏதாவது சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் படிக்கிறது, அல்லது யோகாசனம் செய்வது, தியானம் செய்வது, அப்படி ஒரு விஷயங்கள நீங்க செய்யுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு வந்து ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும்.